இப்போ ஜானே ஓடியாருவான் வரைக்கும் பாருங்க. அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓடியாருவான். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் படுத்திருக்காங்க. அப்படியே இங்கே வாங்க, இங்கே ஒருத்தர் படுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க, காட்டுறேன். சிக்கன் வெந்துட்டுருக்கு. நல்லா சிக்கன் ஸ்மெல் வருதான். அதனால் 2 பேரும் இங்கே வந்து படுத்து செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு அதுக்குள்ளே ரோஷம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட போட்டு கொடுக்குறேன். நான் எந்திரிச்சு போயிட்டாங்க பாருங்க. எங்கே காணும்? ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன். அதுக்குள்ளே ரோஷம் வந்துருச்சா அவனுக்கு பாருங்க. இவங்களும் வந்துட்டாங்க. நான் வரவும் இவங்களும் வந்துட்டாங்க. எங்கே போகிற? அங்கே பாத்ரூம் கிட்ட தான் போய் படுக்கணுமா இந்த குளிர்லையும்? ஏண்டா இங்கே வாடா, எழுச்சி வாடா. ஐயோ ஐயோ பசங்களா. சிக்கன் கிரேவிங்க. சிக்கன் கிரேவினா மசாலாலாம் ஒன்றும் போடலை. வெங்காயம், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா கறி சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். இது தண்ணி நல்லா வத்துறதுக்குள்ளே வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீரகம், அதுக்குள்ளே சீரகத்தை நல்லா கசக்கி போட்டோன்னா போதுங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இப்போவே நல்லா 3/4 வெந்து வந்துருச்சு. என்னண்ணா மறுபடியும் வந்துட்டீங்க? கறி வேணுமாக்கும் பப்பிக்கு? பப்பிமா சாப்பிட்டே இல்லைடா, பெடிகிரி சாப்பிட்டியா? எப்போவுமே தனியாக கறி வேக வைப்பேன். இன்னைக்கு சரி இதே கொடுக்கலாம், பாவம் இந்த மாதிரி கறி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இதுவே கொடுக்கலான்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். பப்பிமா டேய் இங்கே பாருடா. பப்பி டேய் இங்கே பாருங்களேன். ரெட் கலரில் குங்குமம் வச்சது, குங்குமம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சி எல்லோ கலரில் தெரியுது பாருங்க. ஃபுல்லாக குங்குமம்லாம் அழிஞ்சிருச்சு. எல்லோ கலரில் தெரியுது அந்த தடம் மட்டும். என்னம்மா பப்பிமா சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறடா இப்படி படுத்திருந்தா? பப்பிடே கறி வேணுமா? வேகட்டும், தரேன்னா வெந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம். அப்போ கருவேப்பிலை இலை தோல். சரி நான் வேலை பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பாடுலலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அளவை மட்டும் நான் குறைச்சா போதும். நீங்கள் ஏதாவது செய்கிறேன்ற பேரில் என்ன ஏதாவது கூட்டிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி இதை விட நான் எப்படி கம்மியாக ஊற்றுறது? சிக்கனுக்கு எண்ணெய் இல்லாமல் எப்படி அரைக்கிறது? இது சிக்கனில் உள்ள எண்ணெய், கோழிக்கறியை எண்ணெய் விடும் தெரியுமா? நல்லா வறுக்கும் போது நான் டேஸ்ட் பார்க்குறேன். வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சான்னு வந்து ஒரு ஆள் கால்குள்ள வந்து சூப்பர். வெந்துருச்சான்னு பார்க்கட்டா? வெந்துருச்சான்னு பார்க்கட்டா? சூடா இருக்குடா. பப்பி வாய்ப்பாரு எப்படி போகுது. வேணுமா? வேணுமா? இந்த ஆரட்டும், சூடா இருக்கு. அங்கே வந்துட்டு பார்க்குறேன். எனக்கு வேணுமா? நான் தருவேன். வெந்துச்சா வேலைன்னு சொல்லணும், அப்பதான் தருவேன். சொல்லுவியா? வெந்துச்சா வேலைன்னு சொல்லுவியா? நம்ம கூட அப்படியே சாப்பிடலாம் போல. இவங்களுக்கு தான் பக்குவம் பார்த்து கொடுக்கணும். சூடா இருக்கு.
இப்போ ஜானி ஓடியாருவான் வரைக்கும் பாருங்க, அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓடியாருவான். என்னடா வரல, வேண்டாமா? அங்க கொண்டு போய் கொடுக்கணுமா? வர அவ்வளவுதான், காலியா போச்சு. ஐயோ, அவ்வளவுதானா? ஜானுக்கு இன்னும் வேணுமா? சரி, ஆறட்டும். ஆறட்டும். சோறுல பிழைஞ்சு கொடுக்கவா, அப்படியே கொடுக்கவா? சோறு சாப்பிட்டாங்கல்ல, அப்படியே கொடுப்போம். சோறு சாப்பிட்டீங்கல்ல, இந்த கறி உங்களுக்கே கொடுக்குறேன். கறி உங்களுக்கு தனியா வேக வைக்கல. எனக்கு பசிக்குது. நான் 2 மணி நேரமா பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாப்பிட விடாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. சரி, நீ போய் சாப்பிடு போ. சரிங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட போறோம். பாய் சொல்லு. அண்ணனுக்கு பசிக்குதான். பாய் சொல்லு. அவன் கறி தான் பாக்குறான். தரேன், இது கை கழிட்டு ஆளுக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு தரேன்.